ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஏர்லி மார்னிங் பஜனை. மார்கழி மாதம் ஆரம்பித்தாச்சு. ஏர்லி மார்னிங் ஒரு 5:30க்கு பஜனை ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ ஒரு தெரு ஃபுல்லாக சுற்றி வராங்க. ஸோ அதை ஒரு சிம்பிள் கிளிப்பிங்காக ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மெயின் வீலாக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிருஷா ராகுல் ஸ்கூலில் நடந்த ப்ராஜெக்ட் பற்றி தான். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வீடியோ பார்க்கையில் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இன் ஃப்யூச்சரில் உங்கள் கிட்ஸுக்கு பண்ணுறதா இருந்தால் நீங்களே இன்னோவேட்டிவாக பண்ணலாம். இந்த ராகுலோட ப்ராஜெக்ட்டு லேண்ட் டிரான்ஸ்போர்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட். ஸோ வாங்க ப்ராஜெக்ட் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டாண்டர்டோட ப்ராஜெக்ட்டு. இந்த பையன் ரொம்ப அழகாக ஒரு வாட்டர் டேங்க்லேருந்து ஒரு மோட்ரு மூலம் எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காமிச்சா. ரொம்ப என்ன அழகாக பண்ணியிருந்தான், நல்லா இருந்தது. ஸோ ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இது. வாட்டர் சைக்கிளிங் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி காமிச்சிருந்தான். அதுக்கப்புறம் இது வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட்டு, அதுக்கப்புறம் மாட்டு வண்டி, காரு, பஸ்ஸு. ஸோ இதெல்லாமே இவங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்ச ப்ராஜெக்ட்னாலே பேரண்ட்ஸ் தான் செய்வாங்க. பட் அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ப்ராஜெக்ட் ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது பாருங்கள், ஒரு ஏரோப்ளேன் செஞ்சுருக்காங்க. இதெல்லாம் கிருஷா ராகுல் கிளாஸில் இருக்கவங்க 2Dயில் இருக்க கிளாஸில் நிறைய பஸ் கார் நிறைய 3D எஃபெக்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் இவங்க கிளாஸில் பண்ணது தான். ஸோ இதெல்லாம் அதுக்கப்புறம் எவாலுவேஷன் ஆஃப் வீல் அப்படின்னு சொல்லி வீல்ஸ் எப்படி வந்தது, இதுவும் ஒரு டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்டு. ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லா கிட்ஸுமே. செயிலிங், ஏர் செயிலிங் காரு. ஸோ இதெல்லாமே நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. கிருஷா இங்கே இருக்கா. ஸோ கிருஷாவையும் ராகுலையும் அவங்க கிளாஸில் ஸ்பெஷலாக வந்து மேம் வந்து கூப்பிட்ருந்தாங்க. இதுதான் கிருஷாவோட ப்ராஜெக்ட்டு. இது வந்து ரோட் டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக பண்ண ப்ராஜெக்ட் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வர சொல்லியிருந்தாங்க. அது கிருஷா ராகுலை வர சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கிருஷாவும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன் பிரின்ஸிபல் கேட்டாங்களாம், நீயே பண்ணியான்னு. நானே பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவங்க சில எக்ஸ்ப்ளனேஷன் கேட்டிருக்காங்க. அதையும் சொல்லியிருக்கா. ஸோ அது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் போனது. இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள். கிட்ஸு இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. 4 சீசன்ஸு. ஸோ நம்ம நினைக்க முடியாத விஷயத்தெல்லாம் இந்த மாதிரி ப்ராஜெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகாகவும் இருக்குது. நம்ம என்ன தான் பெரியவங்க பண்ணாலும் கிட்ஸுக்குன்னு பண்ணும்போது அதில் ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்குது. இது பாருங்கள், யூனிவர்ஸோடது. ஸோ இதெல்லாம் இருக்குது. இனிமேல் ஃபுல்லாகவே நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அது ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு.
மாறினாய். நான் யாரோ நீதான் நான் தான் கூறினாய். வேர்னா பூனிதான் பூவே வாசம் வீசினாய். வாசம் என் சுவாசம் என்றோ நீதானே. உன்னை பார்த்தா போதும் என் அழகு கொட்டிச் செல்லும். இந்த ஜன்மம் தீரும் என் அழகு கொட்டிச் செல்லும். உன்னை அள்ளி நான் கொஞ்சும் போது அது போல சுகம் இங்கு ஏது. உனக்காக பூ பூக்கும் பூமி உனத்தீண்ட மழையாகும் மேகம். சொர்க்கத்தின் துண்டொன்னு மண் மீது வந்து கை நீட்டி விளையாட கண்டேன். இன்பத்தின் அர்த்தங்கள் உன் முத்தம் என்றே முத்தாட பித்தேறினேன். நீ பேசும் பேச்சா கேட்டா போதும் நான் கொண்ட எல்லா துன்பமும் தீரும். உன் பாதோ வீட்டில் வந்த போதும் உனக்காக வாழ்வேன் நான். உன்னை பார்த்தா போதும் என் அழகு கொட்டிச் செல்லும். இந்த ஜன்மம் தீரும் என் அழகு கொட்டிச் செல்லும். இறைவன் அவன் உருவம் ஏது நான் காண்கிறேன். நீதாது லாஸ்ட் பெஞ்ச் மறவாண்டேன். டிஃபன் பாக்ஸ் சமையல் கட்டு அயன் பண்ணு யூனிஃபார்ம் அடுத்த கிளாஸ் நீல் டவுன் பெஞ்ச் மேல ஏறி நில்லு. லேட் நைட் பாலிஷ் போட்டு அழுக்கு சாக்ஸ வாஷ் பண்ணு. டெய்லி லேட் கெட் அவுட். தூக்கம் போச்சு டயர்ட் ஆச்சு. ஹோம் ஒர்க் எஸ்கேப். டெய்லி இதே வேலையா போச்சு. சிச்சிலிக்கி பிச்சிலிக்கி. பிம்பிலிக்கு பிலாப்பி